யாரெல்லாம் எனக்கு ஆவாதோ அவங்க வீட்டுக்கெல்லாம் என் பொண்டாட்டி வந்துட்டு போறா. இவளை திருத்தவே முடியாது. இது ஓவரா வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. ராணி, உன்னை வந்து கவனிக்கிறேன். என்ன பாலாஜி, எவ்வளவு தூரம் நடந்து வந்தாச்சு? நீ ஏதோ சொல்றேன்னு சொன்ன, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது? கார்த்திக், தூரம் முக்கியம் இல்ல, நேரம் முக்கியம். அதோட முக்கியமா மனசுல இருக்கிற பாரம் இறங்கணும், அது முக்கியம். சரி, உன் மனசுல என்ன பாரம்? உனக்கும் சாந்திக்கு நடுவில் இருக்கிற தூரம், அதான்டா என் பாரம். அதுக்கு நான் காரணம் இல்ல. டேய் கார்த்திக், காரணம் யாரா இருந்தாலும் பாதிக்கப்படுறது உங்க வாழ்க்கை தானே. அதை பத்தி நினைக்க வேண்டியது சாந்தி தான். எனக்கு பிடிக்காத எல்லா காரியத்தையும் அந்த சாந்தி செஞ்சுட்டு இருக்கா. அந்த ஷாம நம்ப வேணாம்னு சொல்றேன். அவன் வர்றது போறது இது எல்லாமே அந்த அபிராமியோட நாடகம் தான் சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறான். இங்க பாரு பாலாஜி, சாந்தியை விட அந்த அபிராமி பத்தின சுயரூபம் எனக்கு தான் நல்லா தெரியும். நான் சொன்ன மாதிரியே அந்த அபிராமி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு சாந்தியோட முகத்துல கறி பூசிட்டா. அது சாந்தியே எதிர்பார்க்கலையடா. அவ சீனு மனைவி ராணி கூட வர பழகுறா. இது அவளுக்கு மட்டும் அவமானம் இல்லடா, எனக்கும் தாண்டா அவமானம். அவ என்னையும் புரிஞ்சுக்க மாட்டான், என் பிசினஸோட டெவலப்மெண்ட்டையும் புரிஞ்சுக்க மாட்டான். இங்க பாரு பாலாஜி, உண்மையை சொல்லணும்னா சாந்தி ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அவதான் என்னை விட்டு விலகி போறா. கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறா. எனக்கும் ஈகோ இருக்குல்ல. கார்த்திக், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னடா ஈகோ? உன் ஈகோவை இறக்கி வச்சுட்டு அவகிட்ட மனசை விட்டு பேசுடா. தப்பு ரெண்டு பக்கமும் இருக்கும்ல. நேரா பேசினா எல்லாம் சரியா போயிடும். என்னடா பாக்குற? சரிடா, நான் அவகிட்ட பேசுறேன். ஆனா அவ பழையபடி ஏதாவது செஞ்சானா? அதையும் அவகிட்ட கேளு. அவ என்ன சொல்றாங்கிறத நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ அவகிட்ட கேளு. நீங்க ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசினாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். சும்மா செவத்தை பார்த்து பேசி என்னடா பிரயோஜனம்? சரிடா, அவ என் பேச்ச கேட்கறதா இருந்தா நான் கண்டிப்பா வந்து பேசுறேன். நீ சொல்றத அவ கேட்கட்டும், அவ சொல்றத நீ கேளு. ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்டா. ஓகே, குட். தேங்க்யூ வெரி மச் கார்த்திக். டேய், என்னடா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு நீ பாடுபட்டுக்கிட்டு இருக்க. நீ போய் தேங்க்ஸ் சொல்ற, நான் தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். வா. நில்றி. மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இப்ப என்னங்க ஆச்சு? ரகரகமா வீட்டுல கார் நின்னுட்டு இருக்கு, ஆட்டோல வந்து இறங்குற. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம கார் ரிப்பேர் நினைப்பாங்க. கிண்டலா? இல்லங்க, நான் போற இடம் எங்கன்னு சொன்னா நீங்க கார் கொடுக்க மாட்டீங்க. அதனால்தான் ஆட்டோல போனேன். ஓஹோ, தெரிஞ்சேதான் அந்த சாந்தி வீட்டுக்கு போனியா? ஓ, பாத்துட்டீங்களா? பார்த்தேன், நல்லா பார்த்தேன். பலார்னு அங்கேயே ஒரு அறை கொடுத்துருக்கணும், விட்டுட்டேன். ஆமா, எதுக்கு அவ வீட்டுக்கு போன? என்ன காரணம்? நல்லவங்களுக்கு நன்றி சொல்லலான்னு போனேன். அப்போ நான் கெட்டவனா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. அப்போ எந்த அர்த்தத்துல சொன்ன? உங்களால வந்த பிரச்சனைக்கு அந்த புண்ணியவதி தான் தீர்வு கண்டா. அவளுக்கு நன்றி சொல்லதான் நான் போனேன். என்னடி பாராட்டு வர நடத்துற? என்னாச்சு? உங்க மொரட்டு குணத்தால நம்ம குடும்பத்து வாரிசு இல்லைன்னு ஆயிடுச்சு.
அது மறுபடியும் பிறக்க சாந்தி ஒரு வழி சொன்னா. கோயிலுக்கு போனோம். இப்ப நம்ம மருமக முழுகாம இருக்கா. ஓ, தாலி கட்டின புருஷன் உன் பையனுக்கு அப்ப, பிறக்க போற குழந்தைக்கு தாத்தா. என்கிட்ட சொல்லாம அவ அந்த 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 சாந்தி கிட்ட சொல்ல போயிட்டியா? நீங்க சொல்றதெல்லாம் வெறும் பதவி. ஆனா நீங்க மனுஷனே இல்லையே. நீங்க எனக்கு தாலி கட்டினதுனால தானே இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னடி கொடுமை! இதோ இப்படி கைய வாங்குறது கூட ஒரு வகையில கொடுமைதான். பொம்பளைனா அடி வாங்கணும், ஆம்பளைனா அடி கொடுக்கணும்னு எந்த சட்டங்க சொல்லுது? எந்த சாஸ்திரம் சொல்லுது? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. கரைக்குள்ள ஓடுற வரைக்கும் தான் ஆறு. கரையை உடைச்சிட்டா அது வெள்ளம். அந்த வெள்ளத்துல ஒரு நாள் நீங்க சிக்கதான் போறீங்க. நிறுத்துங்க, சும்மா உருமாதீங்க. நீங்க திருந்தணும்னு இது வரைக்கும் வேண்டிக்கிட்டேன். ஆனா கடவுளே அந்த விஷயத்துல கைய விரிச்சிட்டான். ரம்யா கர்ப்பம் கலைஞ்சப்ப கூட நான் உங்ககிட்ட கோவப்படாம மனச கல்லாக்கிக்கிட்டேன். கட்டின தாலிக்கு மரியாதை கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க திருந்துற மாதிரி இல்ல. உங்க கூட வாழறதை விட வெளியே போலான்றியா? வெளியே போறியா? சொல்லாத, போடி. ஏண்டி நிக்கிற? நீயா போறியா இல்ல கழுத்தை புடிச்சு தெருவுல தள்ளட்டமா? ஆம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? வெளியே போனா தாண்டி எங்க அருமை தெரியும். போ போ, போய் பாரு. வெளியே போனா உள்ள போற. பொண்டாட்டிய வெளியே துரத்துறீங்கல்ல, நல்லா அனுபவிப்பீங்க. ஆட்டோ அண்ணா நகர் போ. அந்த பக்கம் வராதுமா.
போயிட்டு இருக்கீங்க? எங்க போறதுன்னு தெரியாமதான் போயிட்டு இருக்கேன். வண்டியில ஏறுங்க. வாங்க, முதல்ல வண்டியில ஏறுங்க. தண்ணி குடிங்கம்மா. ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் உங்க அனுபவம் எனக்கு இல்ல. பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய நேரத்துல பெட்டியோட ரோட்ல என்னமாச்சு? வாழ்க்கை பூரா பாடம் படிக்கணும்னு பொம்பளைங்க தலையில எழுதி இருக்கு போல. ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? பின் என்னம்மா, ஒரு நல்லது பண்ண உங்களுக்கு நன்றி சொல்ல உங்க வீட்டுக்கு வந்தேன். அது தப்பா? ஆமாம்மா, நான் உங்க வீட்டுக்கு வந்ததை அவர் பார்த்துட்டாரு. ஏண்டி போனேன், எதுக்கு போனேன்னு ஒரே மிரட்டல். சாந்திக்கு நன்றி சொல்லலைன்னா நான் மனுஷியே இல்லைன்னு சொன்னேன். அந்த ஆள் மனுஷா இருந்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணா பின்னான்னு பேசி வெளியே போக சொல்லிட்டாரு. நான் பண்ணது சரிதானே வெளியில வந்துட்டேன். ஐயோ, என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும்? சச்சா, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டதா நான் பண்ண தப்பு. பட்டாதான் அந்த மனுஷனுக்கு புத்தி வரும். வரலனாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியா இருப்பேன். அத்தை, கௌதம் இருக்கானா? அவரு வெளியில போயிருக்காரு. சரி, வந்தா சொல்லு. புள்ளைய பிரிஞ்சு அம்மாவால இருக்க முடியலையா, பேர புள்ளைய பார்க்க இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லு. என்னத்த? ரம்யா, அத்தைய கூட்டிட்டு உள்ள போ. இப்ப எதுவும் அவங்கள கேட்காத, அவங்களே உன்கிட்ட பொறுமையா சொல்வாங்க. இந்தா, அத்தையை நல்லபடியா பாத்துக்கோ. புடி. நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, உள்ள போங்க. பொண்டாட்டிய வெளியே துரத்துறீங்கல்ல, நல்லா அனுபவிப்பீங்க. எங்க போயிருப்பா? அமெரிக்காக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா பையனை பார்க்க தானே போயிருப்பா.
உள்ள வரலாமா? வா 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 வா. அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. நல்லா பாத்துக்குப்பா. நடந்த எல்லாத்தையும் அம்மா சொன்னாங்க. எங்க அப்பாவை திருத்தவே முடியாதுங்க. மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க தெரியாத மனுஷன் அவரு. அம்மா சொன்னதும் நான் அப்படியே கொதிச்சு போயிட்டேன். சரியான நேரத்துல எங்க அம்மா கொண்டு வந்து வீட்டுல விட்டீங்க. இல்லைன்னா அப்படிலாம் முடிவெடுக்கிறவங்க இல்ல உங்க அம்மா. நீ கவலைப்படாத. உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேங்க. சொல்லப்போனா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பகை தான் அதிகம். ஆனா அது எல்லாத்தையுமே மறந்து எங்க குடும்பத்துக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. உன் மனைவி என் தங்கச்சியாச்சே. நீங்க சொன்ன மாதிரி ரம்யாவை நான் திருக்கருகாவூர் கோயில் கூட்டிட்டு போனேன். இப்போ அவ முழுகாம இருக்கா. குழப்பத்துல இருந்த எங்க அம்மாவையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன். நீ நன்றி சொல்ற. ஆனா இவ்ளோ பிரச்சனையும் என்னால தானே. அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாம் எங்க அப்பாவால வந்தது. இல்ல கௌதம்,